என்னடி, நான் சொன்ன மாதிரி அந்த வீட்டில் போய் வேலைக்கு சேர்ந்துட்டில்ல? யாருக்கும் உன் மேலே டவுட் வரல? இவ வயசு என்ன, என் வயசு என்ன, டீ போட்டு சொல்கிறான். எல்லாம் என்னோட நேரம். பணத்துக்காக தான் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. என்னடி வாக்கிலே முணங்கிட்டு இருக்க? நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கேன். இல்லைம்மா, ஒன்றும் இல்லைம்மா. அந்த வீட்டில் போய் நான் சேர்ந்துட்டேம்மா. யாருக்குமே என் மேலே டவுட் வரவே இல்லை. அங்கே வேறு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? நீ பிரச்சனை பண்ணுற வேலையை மட்டும் பாரு. சரிம்மா, இருந்தாலும் அங்கே இருக்கவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுது. அவங்கள எதுக்குமா தொந்தரவு பண்ணணும்? பார்க்க நல்லவங்களா இருக்காங்க. உங்ககிட்ட அவங்கள பற்றி நான் சர்டிஃபிகேட் கேட்டேனா? இல்லை இல்லை, நான் சொன்னதை மட்டும் செய். இல்லைம்மா, இருக்கிறவங்களாம் பார்க்க நல்லவங்க மாதிரி தெரியுது. அந்த பாட்டிலாம் நல்லா பேசுகிறாங்க. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் சொன்னேன். ஏண்டி, போய் ஒரு நாள் கூட ஆகலை முழுசா, அதுக்குள்ளே அந்த குடும்பத்தை பற்றி இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறியா? என்கிட்ட காசு வாங்கியிருக்க யாவுக இருக்குல்ல? ஏடா கூடமா ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சேன். காசை வாங்கிட்டு தர மாட்டேங்கிறான்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளே தள்ளிடுவேன். அப்புறம் உன்னோட புள்ள அனாதையாக தெரியும். எப்படி உனக்கு வசதி? இல்லைம்மா, அப்படிலாம் பண்ணிடாதீங்கம்மா. அந்த காசை நான் செலவு பண்ணிட்டேன். இனிமேல் நீங்கள் கேட்டாலும் என்னால் தர முடியாதும்மா. என்னோடய பிள்ளை படிப்பு, ஹாஸ்பிட்டல், அப்படி இப்படின்னு எல்லாமே செலவாயிடுச்சு. நீங்கள் என்னென்னா திடீர்னு இப்படி சொல்கிறீங்க? நான் ஒன்றும் உங்ககிட்ட திரும்ப கேட்கணும்னு நினைக்கல. ஆனால் நீ பேசுறதெல்லாம் பார்த்தா கூடிய சீக்கிரத்தில் திரும்ப கேட்டு கேஸ் போடணுமோன்னு நினைக்கிறேன். எப்படி வசதி? நான் சொன்னதை செய்கிறேன், இல்லை அந்த குடும்பத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறியா? இல்லைம்மா, அப்போல்லாம் எதுவும் செஞ்சிடாதீங்கம்மா. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுபடியே செய்கிறேன். மற்றபடி அந்த குடும்பத்தை பற்றி அப்படி இப்படிலாம் சொல்ல மாட்டேன். சந்தேகம் வராமல் நடந்துக்கிறேம்மா. இப்பெல்லாம் மிரட்டினாதான் நீனா வலிக்கு வருவ போல. இல்லைன்னா நீனா சரிப்பட்டு வர மாட்டேன். ஒரு நாள் போனதுக்கே இவ்வளோ சர்டிஃபிகேட் கொடுக்குற. நீனா ஒரு மாதத்துக்கு அங்கே இருந்தேன்னா அங்கேயே செட்டில் ஆகி என்னை போட்டு கொடுத்துருவேன். இல்லைம்மா, நான் அப்போல்லாம் பண்ண மாட்டேம்மா. சொல்லுங்கள், நான் என்ன செய்யணும்? ஒன்றும் இல்லை, அவன் இன்னைக்கு வீட்டுக்கு வந்துடுவாள்ல? ஆமாங்கம்மா, இப்போ வந்துடுன்னு தான் சொன்னாங்க. நான் வேற போகணும். நான் கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் உங்களை பார்க்குறதுக்கு. அடிக்கடி பார்க்க வேணாம், சந்தேகம் வந்துடும். நீ என்ன செய்கிற? நான் ஒரு மருந்து தரேன், அதை அவளுக்கு பாலில் கலந்து கொடுத்துரு. என்ன மருந்துமா? இப்போ தாண்டி உங்ககிட்ட சொன்னேன். என்கிட்ட கேள்வி கேட்காத, நான் செய்யறத மட்டும் சொல்லுன்னு. உன்ட்ட என்ன மருந்து சொன்னாதான் கலக்கி கொடுப்பியே. அப்படி நீ சரிப்பட்டு வர மாட்டே போல. நீ முதல்ல நான் கொடுத்த காசை வட்டியோடு சேர்த்து எடுத்து வை, நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன். ஐயோ, என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? நான் தெரியாமல் கேட்டுட்டேன். நீங்கள் கொடுங்க, எந்த மருந்தாலும் சரி நான் கொடுத்துட்றேன். அப்படிவா விலைக்கு இன்னொரு தடவை என்ன ஏதுன்னு நீ கேள்வி கேட்குற வேலை வச்சுக்கினேன். அப்புறம் நான் மறுபடியும் வட்டிக்கு விட வட்டி குட்டி போட்டு காசு கேட்பேன். உன் மேலே சந்தேகம் வராத மாதிரி நடந்துக்க. அப்படியே சந்தேகம் வந்து மாட்டிக்கினாலும் அங்கே ஒரு இளிச்ச வை இருக்கும். யாரை சொல்கிறேன்னு தெரியுதுல்ல? அவங்கள மாட்டி விட்டுரு. என் பேரை எதுக்காச்சும் யூஸ் பண்ணேன், அப்புறம் உன் பிள்ளைய நான் சும்மாவே விட மாட்டேன். இல்லைம்மா இல்லைம்மா, அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்கம்மா. நான் மாட்ட மாட்டேன். அப்படியே மாட்டினாலும் உங்கள சொல்ல மாட்டேன், அவங்கள கொடுத்து விட்டுறேன். இப்படி புரிஞ்சு நடந்துக்கிட்டா சரி. சும்மா அது இதுன்னு வந்து என்னை கேட்டுக்கிட்ட கூடாது. எனக்கு ஃபோன் பண்ணுற வேலை வச்சுக்காத. ஓயாமல் என்னை பார்க்க வராத. நான் எப்போ சொல்கிறேனோ அப்போ மட்டும் வந்தால் போதும். சரிங்கம்மா, அப்போ நான் கிளம்புறேன். மறுபடியும் சொல்கிறேன், நீ மாட்டிக்கிட்டீன்னு வச்சுக்க, என்னோடய பேரை சொல்லவே கூடாது. சொன்னால் உன்னோட புள்ள நிலைமை அதோ கதி தான். தெரியாதனமாக இவங்கள்ட்ட காசு வாங்கி இப்போ படாத பாடுபடுறேன். அந்த குடும்பத்தை பார்த்தாலே ரொம்ப நல்லவங்க மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு துரோகம் பண்ண எனக்கு மனசு வரல. ஆனால் இவங்க கொடுத்த காசை திருப்பி கேட்டால் நான் எங்கே போகிறது? அசலே என்னால் கொடுக்க முடியாது. இதில் வட்டிக்கு குட்டி போட்டு வேற கேட்போம்னு சொல்கிறாங்களே. போலீஸ் ஸ்டேஷன்லாம் போனால் என் புள்ள அனாதை ஆயிடுவேன். நான் ஒரு ஆள் தான் இருக்கேன் என் பிள்ளைக்கு. அவனுக்காக நான் வாழணும். அவனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இவன் சொன்னதை செஞ்சு தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. நான் பாவமாகவும் இருக்குது. என்ன பண்ணுறது, என்ன மருந்துன்னு கூட தெரியல. கலந்து கொடுப்போம். ஏட்டி ஸ்வேதா, ஆர்த்தி இருக்காச்சுன்னா வீட்டுக்குள்ளே கூப்பிட்றீ. எவ்வளோ நேரம் பிள்ளைய வச்சுட்டு நின்றுக்கிட்டே இருப்பா? இருங்க பாட்டி, நான் என்ன சும்மா வணிக்கிறேன். என்ன ஸ்வேதா, ஆர்த்தி எடுக்கணும்னு சொன்னேன், சரின்னு எடுத்துட்டேன். அதான் 100 ரூபா போட்டல, போக வேண்டியதானே. அப்புறம் நின்றுக்கிட்டே இருக்க. என்னது 100 ரூபாயா? என் மருமகளுக்கு
ஆர்த்தி எடுத்திருக்கேன். முத வீட்டுக்குள்ள வரும்போது நான் தானே ஆர்த்தி எடுத்திருக்கேன். வெறும் 100 ரூபாயை கொடுத்தா நானா போக மாட்டேனே. என்ன ஸ்வேதா, இப்பவே வசூல் வேட்டையா ஆரம்பிச்சிட்டியா? ஆமாங்க நீ, எங்க அண்ணன் சரியான கஞ்சம். இந்த மாதிரி டயத்துல கேட்டாதான் அதுகிட்ட வாங்க முடியும். ஏய், உங்க அண்ணன் அப்புறம் கேட்டு வாங்கிக்கடி. பாவம் புள்ளைய வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கா, அவளை உள்ள போவிடு. அதெல்லாம் முடியாது பாட்டி, எனக்கு ஏதாச்சும் பல்கா போட்டாதான் நான் விடுவேன். என்ன சீத்த உனக்கு இப்ப பல்கா தானே வேணும்? இரு. என்னடி, என்ன கொடுக்க போற? உன் செயின் எதுவும் கழட்டி கொடுக்க போறியா? அதெல்லாம் இல்லை கார்த்தி, ஸ்பெஷலான ஒரு ஐட்டம். இந்த ஸ்வேதா, இந்த மோதிரம் உங்க அண்ணன் கிட்ட ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருக்கீல்ல, உனக்கு தர மாட்டேன்னு சொன்னார்ல, இப்போ உன்னோட மருமக கொண்டாந்து உனக்கு தந்துட்டா, வாங்கிக்க. அண்ணி ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. இந்த அண்ணன் பக்கி கிட்ட எத்தனை நாளும் இதை கேட்டேன், கொஞ்ச நேரம் கொடுறான், ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போட்டு போயிட்டு தந்துரு அப்படின்னு கேட்டால் கூட தரமாட்டேன். ரொம்ப ராசியான மோதிரம் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ எப்படி வாங்கினேன்னு பார்த்தியா? என்ன சாதனை இது? அது எனக்கு சென்டிமெண்டான மோதிரம், அதை எதுக்கு நீ அவள்கிட்ட கொடுத்த? என்ன கார்த்தி இது, நம்ம பாப்பா காண்டி மோதிரம் தானே, அதுவும் யாருக்கு கொடுக்குறீங்க? உங்க தங்கச்சிக்கு தானே. இதுல என்ன இருக்கு? அதெல்லாம் ஈஸியா வசூல் பண்ணிடலாம், விடுங்க. என்னங்க நீ கொடுத்துப்புட்டு ஈஸியா வசூல் பண்ணிடலாம் சொல்றீங்க? பாத்தீங்களா, நீங்க அண்ணனை விட சரியான ஆளாதான் இருக்கீங்க. சும்மா சொன்ன ஸ்வேதா. என்ன உன் கணக்கு வழக்கெல்லாம் முடிஞ்சிருச்சா? இப்போ நாங்க போலாமா? என்னோட கணக்கு வழக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ நாங்க தாராளமா போலாம். என்னது, சின்ன பிள்ளைய ஆர்த்தி எடுக்க விட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த கிளவி நிற்கிதே, நம்மளை எடுக்க சொல்லுதா? அத்தை, இன்னும் ஸ்வேதாவை ஆர்த்தி எடுக்க விட்டுருக்கீங்க. இந்த வீட்டில் பெரிய மனுஷி நீங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் எடுங்க. இல்லைன்னா சொல்லுங்கள், நான் வேணா ஆர்த்தி எடுக்கவா? நீனா, நீ எதுக்கு எடுக்கணும்? என் பேர பிள்ளை நல்லா இருக்கும்னு நினைக்கிறியா இல்லைன்னு நினைக்கிறியா? நீ ஆர்த்தி எடுத்துலாம் உள்ள வரணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. நீ எதுக்கு முதல்ல வந்த? யாரும் நீ வெத்தலை பார்க்க வச்சு இங்கே அழைச்சது? என்னங்கத்தை இப்படி பேசுகிறீங்க? முன்னாடி மாதிரிலாம் இல்லைன்னு தான் சொல்கிறல்ல. குழந்தைய ஒரே ஒரு தடவை பார்த்துக்கிறேனே. இப்போ முதல்ல நீ பார்த்தாவே கண்ணு போட்டுரும், அப்புறம் காய்ச்சல் வந்து முடியாமல் வந்தால் யார் பார்த்துக்கிறது? என்னங்கத்தை இப்படி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறீங்க? என்னமோ ஊராட்டு பிள்ளைய பார்க்குற மாதிரி. என்னோட பேர் குழந்தை தானே. வாயை மூடுறி முதல்ல. சாதனமா, நீ குழந்தைய தூக்கிட்டு உள்ளே போ. இங்கே நின்னா ஊரு கண்ணு பூரா குழந்தை மேலே தான் படம். சரிங்க பாட்டி. சரி, போய் ரெஸ்ட் எடு, உனக்கு பால் கொண்டு வந்துட சொல்கிறேன். என்ன பாட்டி, வேலைக்கு ஆள் சேர்த்துருக்கேன்னு சொன்னீங்களே, வந்து சேர்ந்துட்டாங்களா? ஆமாப்பா, நேற்றே வந்துட்டா. என்னாலே முடியலை. உங்கள் தங்கச்சிக்கார சமைச்சு நம்ம சாப்பிட முடியுமா, அதான் சேர்த்துட்டேன். சரிங்க பாட்டி, அப்புறம் என்ன, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. சரி பாட்டி, நானும் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். நீ என்ன வேலை பார்த்த? நீ ரெஸ்ட் எடுக்கிற, போ போ. உன் கணக்கு விளக்கலாம் தீர்த்துக்கிட்டியா? இந்த மோதிரத்து மேலே குறியா இருந்த போல, கடைசியாக உனக்கே வந்து சேர்ந்துருச்சு. ஆமாம், எனக்கு கல்யாணத்துக்கு தான் ஒன்றும் கொடுக்கல. அடி பாவி, அதுக்கு இப்படி வாங்குறியாடி? கேட்டால் தருவாங்களேடி. அதெல்லாம் வேணாம், எங்கள் அண்ணனோடது, எனக்கு பிடிச்சது, என்கிட்ட தானே இருக்கு. சரி போ. என்னடி இன்னும் இப்படி மசம் நின்றுக்கிட்டே இருக்கேன்? எனக்கு தெரியாமல் கிச்சனுக்குள்ளே போனேன், அவ்வளோதான் சொல்லிவிட்டேன். இல்லைங்கத்த, பால் தானே, சாதனாக்கு நான் காய்ச்சி கொண்டு போய் கொடுக்குறேனே. அம்மாடி, ஒன்றும் வேணாமா? உன்னோட பாசமலையெல்லாம் நாங்கள் ரொம்ப பார்த்தாச்சு, சரியா? போ. கிளவி ரொம்ப பண்ணுது. நான் பெத்த பிள்ளை இருக்கே, அம்மா வாங்காமல் ஆர்த்திடுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்கிறானா? பிள்ளைய பாருங்கம்மான்னு சொல்கிறானா? இந்த சாதனா அத்தை அத்தைன்னு சொல்லுவா, எல்லாருக்கும் நல்லதே செய்யணும்னு சொல்லுவா. ஆனால் இன்னைக்கு குழந்தைய கண்ணில் கூட காட்டலை, யாரும் என்னன்னு கூட கேட்கல. இந்த வீட்டில் அப்படி தான் எனக்கு மரியாதை. இந்த சமையக்கறியை வேற கொண்டாந்து இனிமேல் அவள் தான் எல்லாருக்கும் செய்யணுமா. இனி அவள் எப்போ செஞ்சு தரணுன்னு நான் வேற உட்காந்துக்கிட்டு இருக்கணும், கிச்சனுக்குள்ளே வேற போகக்கூடாதான். இந்த கிளட்டி சொன்னால் நம்ம கேட்கணுமா? நம்ம வாட்டுக்கு போவோம். நான் பெற்றது ரெண்டும் சரியில்லை, என்ன பண்ணுறது? எல்லாம் நான் வாங்கிட்டு வந்தேன் வரோம். மித்ரா மாதிரி ஒரு பிள்ளை இருந்திருந்தா எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆண்டின்னு என் மேலே உசுரையே வச்சுருக்கா. எனக்கு ஒன்றுனா துடிச்சு போகிறா. அந்த மாதிரி பொண்ணு இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பேன். சரி, பொண்ணு தான் அந்த மாதிரி இல்லை, மருமகளாச்சும் வருவான்னு பார்த்தா அதுவும் குட்டிச்சோராக போச்சு. எனக்கு மட்டும் இன்னொரு பிள்ளை இருந்ததுன்னா மித்ராதான் கண்டிப்பாக என் வீட்டுக்கு மருமக. என்ன பண்ணுறது, நம்ம நினைக்கிற மாதிரியே நடக்குது. நம்ம ஒன்று போட்டால் இங்கே வேறு மாதிரி நடக்குது. இந்த வீடு யாரோட வீடு? இங்கே இப்போ அசோக் மாமா வர சொன்னார். ஆனால் இந்த வீடு இதே மாதிரி வீடு தானே ட்ராயிங் பண்ணி வச்சுருந்தேன், இந்த மாதிரி கட்டணும்னு. அதே மாதிரி இருக்குது அச்சஸ்லாம். ஒருவேளை நான் வரைஞ்ச வீடு இருக்குன்னு
காட்டுறதுக்காக என்னை வர சொல்லியிருப்பாரோ? இருக்கும் இருக்கும். இந்த மாதிரி வீடெல்லாம் நான் எப்போ கட்டி எப்போ வாழ்ந்து, சரி அதெல்லாம் நடக்காது போல். எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மாதிரி வீடு. நம்ம எப்போ கட்டுறது? என்ன மீரா பண்ற? ஏதோ யோசனையில் இருக்க. இந்த வீட்டை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? மாமா என்ன இப்படி சொல்கிறீங்க? இந்த வீடு நான் ட்ராயிங் பண்ணி வச்சுருந்தது தானே, அதே மாதிரி வீடு கட்டியிருக்காங்க. பார்த்தீங்களா எப்படி சூப்பராக இருக்குல்ல? அதை காமிக்கிறதுக்கு தான் என்னை கூட்டிகிட்டு வந்தீங்களா? ஆனால் இந்த வீட்டை பார்த்தா எனக்கு என்னமோ ரொம்ப நாள் இந்த வீட்டில் இருந்த மாதிரியே இருக்குது. என்னமோ நானே பார்த்து பார்த்து கட்டின மாதிரி இருக்குது. நீ சொன்னாலும் சொல்லனாலும் நீயே பார்த்து பார்த்து கட்டின வீடு தான். சும்மா காமெடி பண்ணாதீங்க. நான் ட்ராயிங் பண்ணி வரைஞ்சிருந்தேன், ஓகே தான். அதை வேறு யார்ட்டையாச்சும் எடுத்து கொடுத்து பிளான்க்கு எதுவும் கொடுத்துட்டீங்களா? கொடுத்து காசு வாங்கிட்டீங்களா? ஏன் மீரா, ஏன் ஏன் இப்படி போகுது? அப்புறம் எதுக்கு என்ன இந்த வீட்டுக்கு வர சொன்னீங்க சம்மந்தமே இல்லாமல்? இந்த வீட்டை பார்த்தா உனக்கு ஏதாச்சும் தோணுதா? இந்த வீட்டை பார்த்தா எனக்கு என்னமோ நானே பார்த்து பார்த்து எல்லாத்தையும் சொல்லி கட்டின மாதிரி தோணுது. என்னமோ என் வீடு மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் இதுதான் என்னோட வீடு இல்லையே. யார் சொன்னது அப்படி? இது உன்னோட வீடு தான் மீரா. என்ன சொல்கிறீங்க மாமா? என்னோட வீடா இதுவா? சும்மா விளையாடாதீங்க சரியா? நிச்சயமா மீரா, நீ நம்பினாலும் நம்பலினாலும் இது நம்மளோட வீடு. நான் உனக்காக கட்டினது. பிடிச்சிருக்கா? எனக்காக நீங்கள் கட்டினீங்களா? நீங்கள் எதுக்கு எனக்காக கட்டணும்? உங்ககிட்ட தான் இடமும் இல்லை காசும் இல்லை, அப்புறம் எப்படி கட்டினீங்க? இடம் என்னோட ஃப்ரெண்டோடது. காசு நான் சின்னவங்க சேர்த்து வச்சுருந்தேன். அப்புறம் கடை வாங்கினது உன்னோட ஜுவல்ஸ் நீனே தான் கொடுத்த. அதெல்லாம் மறந்துட்ட மீரா. இல்லை அசோக், நீங்கள் எதை சொல்கிறீங்க. உங்களை இப்போ நான் நம்புகிறேன். அதுக்காக மறுபடியும் பொய் சொல்லாதீங்க. நீங்கள் பொய் சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். இருந்தாலும் எதுக்கு இப்படி சொல்கிறீங்க? ரெண்டுக்கு எதுக்கும் வாங்கியிருக்கீங்களா? என்ன மீரா இப்படி சொல்கிற? உனக்காக நானே, நீ சொன்ன பாரு, பார்த்து பார்த்து கட்டின மாதிரி இருக்குன்னு. நீ தான் எல்லாத்தையும் எங்கெங்கே என்ன பண்ணணும் எல்லாமே நீ தான் சொன்ன. அதை வச்சு தான் இந்த வீடே கட்டணும். சரி, அப்போ வாங்க உள்ளே போகலாம். இல்லை மீரா, இப்போதைக்கு என்னால் உள்ளே போக முடியாது. ஏன்னா இது உங்களோட வீடே இல்லை. உங்களோட வீடாக இருந்தால் தானே நீங்கள் உள்ளே கூட்டிகிட்டு போக முடியும் தைரியமாக. யாரோ வீடை கூட்டியாந்து இது உனக்காக கட்டினேன்னு சொன்னால் நம்பிடுவேண்ணா. சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? உனக்கு எப்படி சொல்லி மீரா நான் புரிய வைப்பேன்? நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு தான் முதல்ல இந்த வீட்டுக்குள்ளே போகணும். அதுக்கு முன்னாடி நான் தனியாக போகவே மாட்டேன். அதனால தான் இந்த வீட்டை நான் பூட்டியே வச்சுருக்கேன். இது உனக்கு தெரிய மாட்டேங்குதே. ஹலோ சார், என்ன வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறீங்களா எப்படி? இல்லை மீரா, வீட்டுக்குள்ளே இப்போ என்னால் போக முடியாது. இன்னொரு நாள் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன். சப்பா, இவர் எனக்காக வீடு கட்டினாராம். ஆனால் வீட்டுக்குள்ளே மட்டும் கூட்டிகிட்டு போக மாட்டாராம். ஏன்னா சாமி உங்கள்கிட்ட இல்லையோ? தெரியுமாம்மா, சும்மா ஏதாச்சும் என்னை சந்தோஷப்படுத்தணுங்கிறக்காக இப்படி பண்ணாதீங்க. நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். அப்புறம் எனக்கு நாளைக்கு ஒரு வேலை இருக்குது. என்ன வேலை? சிவாவை கண்டுபிடிக்கிறதானே? உங்களுக்கு எப்படி தெரியும்? கவி சொல்லிட்டாயிலா அந்த உளறுவாயி? ஆமாம், இருந்தாலும் கேர்ஃபுல்லாக இருங்க. அவன் சரியான கேடு கெட்டவனாக இருப்பேன். நேரம் சுதாரிச்சிருப்பேன். வாரானா என்னன்னு எனக்கே டவுட்டாக தான் இருக்குது. பார்க்கலாம். சரிங்க மாமா, சரி வாங்க வீட்டுக்கு போகலாம். காமெடி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இவ நம்ம சொல்கிறத நம்புறாளா நம்ப மாட்டேங்கிறாளா? வீட்டுக்குள்ளே கூட்டி போனாதான் நம்புவாளோ? கூட்டிகிட்டு போகலாம். இருந்தாலும் கல்யாணம் பண்ணிட்டு முதல்ல அவள் வலது காலில் எடுத்து வச்சு அரிசியை தள்ளிவிட்டு உள்ளே வந்து விளக்கு ஏற்றுனா அப்போ தான் வீடு நல்லா இருக்கும். அது வரைக்கும் உள்ளே போகவே கூடாது. என்ன கனவுக்கு போயிட்டீங்களா? இந்த மாதிரி வீடு தானே, கட்டிக்கலாம் விடுங்க. ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். கட்டிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி வீடு நான் கட்டியே தீருவேன். என்னோட பெரிய கனவு. சரி, கட்டிக்கலாம். சரி வாங்க போகலாம். வீட்டுக்கு கூட்டி வந்து வேடிக்கை காமிக்கிறார். என்னமோ சின்ன பப்பா மாதிரி. வரலாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இவளை இங்கே குட்டி வந்தாலாச்சும் ஏதாச்சும் ஞாபகம் வரும்னு பார்த்தா ஒன்றும் ஞாபகம் வரல. வேறு என்ன தான் பண்ணுறது? பார்ப்போம். கண்டிப்பாக ஞாபகம் வந்துடும். நடக்கிற இந்த கல்யாணமே நின்றுச்சு. அதனால் மீரா எனக்கு தான் கடவுள் ஏதாச்சும் ஒரு வழியை காட்டுவார்.